ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்திய முக்கியமான ஆறுகள் பார்க்க போகிறோம். இந்த ஆறுகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமுக்கெலாம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதை உட்காந்து நம்ம புக் எடுத்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தோணும், இன்னொரு பக்கம் நம்ம மறந்துக்கிட்டே இருப்போம். அதனால் ஒரு அட்டவணை தொகுப்பில் உங்களுக்கு எல்லா ஆறுகளையும் ஒரு சேர நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி, கம்பேர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஞாபகத்தை விட இது அதிகமான உங்களுக்கு ஞாபகத்தை கொடுக்கும். எக்ஸாம் ஹாலில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஞாபகப்படுத்தி எழுத முடிகிற மாதிரி ஒரு சிம்பிள் சார்ட் கொடுத்துருக்கேன். ஒரு எளிய முறையில் அட்டவணை தொகுப்பு கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பார்க்கலாங்களா? ஸோ இந்திய ஆறுகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இமயமலையிலிருந்து தோன்றக்கூடிய ஆறுகள், அதுக்கப்புறம் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமயமலையிலிருந்து தோன்றது பார்த்தீங்களா, உருவாகுது இல்லையா, அது எப்போதுமே வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தீபகற்ப ஆறுகள் பருவ காலத்திற்கு தகுந்தா கூட ஆறுகள் உருவாயிட்டே இருக்குது. அது என்னென்ன ஆறுகள் அப்படின்னு பார்க்கலாம். இமயமலையில உருவாகக்கூடிய ஆறுகள் சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி. அதே போல தீபகற்ப ஆறுகள் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த 4 ஆறுகள் எங்க போகுது அப்படின்னா கிழக்கே நோக்கி பாயுதுங்க. நர்மதை, தபதி, இன்னொரு ஆறு இருக்குது மாகி. இது எல்லாமே மேற்கு நோக்கி பாயுது. இதனுடைய முழு விவரத்தை இங்க அட்டவணை தொகுப்புல கொடுத்திருக்கிறேன். பாருங்க, அட்டவணையில இது முழுவதும் ஆறுகள் பத்தி சொல்லப்படுகிறது. இது உருவாகும் இடத்தை பத்தி சொல்றோம். இந்த ஆறுகளுடைய நீளம், இதனுடைய முகத்துவாரம், கலிமுகம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் முக்கியமான இடம் அப்படின்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடியது துணை ஆறுகள் தான் கேட்குறாங்க. ஏன்னா அது அதிகமாக நம்ம மறந்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம ஒரு சார்ட் போட்டு ஒரு அட்டவணை போட்டு உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 3 ஆறுகள் நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா. இந்த சிந்து நதி நான் கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? கங்கை நதி தான் நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதியை கொடுத்துட்டு இருக்குது. இந்த கங்கை நதி பங்களாதேஷ்க்கு போகும்போது அதுக்கு பத்மா நதின்னு அழைக்கிறாங்க. அதே பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் சாங்போ, தூய்மையான நதி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த 3 நதிகளுடைய உருவாகும் இடத்தை பாருங்களேன். சிந்து நதி திபெத் இருக்கு இல்லைங்களா, கைலாஷ் மலைத்தொடர்ல மானசோவர் ஏரியில உருவாகுது. கங்கை நதி உத்தரகாண்ட், உத்தர்காசி கடல் மட்டத்திலிருந்து 7010 மீட்டர் உயரத்துல கங்கோத்ரி பனியாற்றுல உருவாகி பாகீரதி அப்படிங்கிற இடத்துல இது உருவாகுது. ஸோ உருவாகும் இடத்தையே நம்ம கம்பேரிட்டிவா படிக்கிறோம். அதே போலதான் பிரம்மபுத்திரா இங்க உருவானது சிந்து நதி போலவே கைலாஷ் மலைத்தொடர், திபெத், மானசரோவர், செம்மையாங்டங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ மீண்டும் இது படிச்சு வச்சுக்கங்க. செம்மையாங்டங் அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த பிரம்மபுத்திரா நதி உருவாகுது. நீளத்துல பாருங்களேன், இந்த 3 நீளத்துல பாருங்க, அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கலாம். 2850, சரிங்களா? 2525, 2900.
ஓகேங்களா. இந்த 2850 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த சிந்து நதி நம்ம இந்தியாவில் மட்டும் 709 கிலோமீட்டர் தான் பாயுது. கங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, 2525 கிலோமீட்டர் பாயுது. ஆனா இது நம்ம இந்தியாவுக்கு பெரிய வடிகால் அமைப்பு கொடுத்துட்டு இருக்குது. அதே போலதான் பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் நீளத்துல இந்தியாவுக்கு மட்டும் 900 கிலோமீட்டர் தான் நமக்கு பாயுது. இதே ஆறு சரிங்களா. ஸோ திகாங் அருணாச்சல பிரதேசல இருந்து அது வழியா போகுது. போயிட்டு எங்க சேருது, எங்க முகத்துவாரம் ஆகுது அப்படிங்கிறது தான் அடுத்த நம்ம ஒரு அட்டவணை பார்க்க போறோம். சிந்து நதியுடைய முகத்துவாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக் வழியாக பாகிஸ்தான் சில்லார் வழியாக அரபிக்கடலை அடையுது. அதே போல கங்கை நதி வங்காள விரிகுடால அடையுது. பிரம்மபுத்திராவும் வங்காள விரிகுடா. நம்ம இங்க ஒரு 2 எழுதியிருக்கோமே, ஜமுனா மேக்னா. இந்த ஜமுனா என்ன தெரியுங்களா, இந்த பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷ்ல பாயும் போது அதை ஜமுனா என்று அழைக்கிறாங்க. மேக்னா என்ன தெரியுங்களா, இந்த பிரம்மபுத்திரா நதி கங்கையுடன் இணையும் பொழுது மேக்னாவா மாறிடும். ஸோ இதை அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுட்டு துணையாறுகள் போகணும். ஸோ சிந்து நதியுடைய துணையாறுகள் ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுல சீனாப் மட்டும் இந்த இருக்கிற ஆறுகள்ல துணையாறுல ஒரு பெரிய ஆறுகள். அடுத்தது கங்கை நதி எடுத்துக்கிட்டோம்னா துணையாறு கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, யமுனை, சோம், சாம்பல், சிந்த், பெத்துவா. அதுல யமுனை ஒரு பெரிய ஆறு. பிரம்மபுத்திரா பார்க்கலாமா, திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ, லோஹித். இது எல்லாமே இந்த பிரம்மபுத்திராவுடைய துணை ஆறுகள். இந்த 3 ஆறுகள் இமயமலையிலிருந்து தோன்றக்கூடிய ஆறுகள். மீதி இருக்கக்கூடிய மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதை, தபதி, இந்த ஆறுகள் இருக்கு பார்த்தீங்களா, தீபகற்ப ஆறுகள். அதுல நம்ம பார்க்க போறது அடுத்தது கிழக்கே நோக்கும் பாயும் தீபகற்ப ஆறுகள். மகாநதி பார்க்கலாமா, எங்க உருவாது பாருங்க, சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல சிகா அப்படிங்கிற பிளேஸ்ல உருவாகுது. கோதாவரி மேற்கு தொடர்ச்சி மலையில நாசிக், மகாராஷ்டிரால உருவாகுது. இது உருவாகி இப்படியே போகும் பொழுது அருமையான ஒரு நன்னீர் ஏரியை கொடுக்குதுங்க. கொல்லேரு அப்படிங்கிற ஒரு நன்னீர் ஏரியை கொடுக்குது. கிருஷ்ணாவை எடுத்துக்கிட்டோம்னா அதே போல மேற்கு தொடர்ச்சி மகாபாலேஸ்வர், மகாராஷ்டிரால இது உருவாகுது. காவேரி பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கூடகு மலை சரிங்களா, தலை காவேரி கர்நாடகால. இந்த உருவாகிற இடத்தையும் இந்த நதியையும் அப்படியே கம்பேரிட்டிவா படிச்சுட்டு இப்போ இதோடைய நீளத்தை பார்க்கலாங்களா. பாருங்க, மகாநதி 851, கோதாவரி 1465, கிருஷ்ணா 1400, காவேரி 800 சரிங்களா. அதுல பாத்தீங்கன்னா 1465 தான் ஒரு மிக நீளமான ஆறு. எதுல, தீபகற்ப ஆறுல இருக்கக்கூடியது. சரி, இது கனிமுகம் பார்க்கலாம், அதாவது முகத்துவாரம் பார்க்கலாம். மகாநதி எல்லாமே பாருங்க வங்காள விரிகுடா தான், ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஒன்னே ஒன்று காவேரிக்கு, அதுவும் வங்காள விரிகுடா தான், பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் இங்க இருக்கு பாருங்க. பாருங்க, கோதாவரிய நம்ம என்ன அழைக்கிறோம் தெரியுமா, விருத கங்கா அப்படின்னு அழைக்கிறோம். இந்த கோதாவரி அப்படியே போயிட்டு இருக்குதா, ராஜமுந்திரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல அப்படியே 2ஆக பிரிக்கிறதுங்க. கௌதமி ஆறு வசிஷ்டா ஆறாக பிரிக்கிறது, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல கிருஷ்ணா நதி இருக்கு பார்த்தீங்களா, வங்காள விரிகுடால சேர்வதற்கு முன்னால், முகத்துவாரத்துல சேர்றதுக்கு முன்னால் அம்சலா தேவி ஆந்திர பிரதேசல கிராஸ் ஆகிட்டு தான் அந்த பிளேஸுக்கு போகுதுங்க. ஸோ இந்த 4 நதியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதனுடைய துணையாறுகள் மிக மிக முக்கியமானது. பாருங்க, மகாநதியோட துணையாறுகள் என்னது, சீநாத் சரிங்களா, சீநாத்,
டெலான், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போலதான் கோதாவரியும் பூர்ணா, பெண்கங்கா, தால், பிரணிதா, இந்திராவதி, சாலமி. கிருஷ்ணாவுடைய துணையார்கள் பாருங்க, கொய்னா, பீமா, துங்கபத்ரா, முசி, பெடவார். அதே போல நம்ம காவிரியுடைய ஆறு ஹீரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, நொய்யல், அர்காவதி, அமராவதி அப்படின்னு சொல்லி ஞாபகம். இது எல்லாமே கிழக்கே நோக்கி பாயும் ஆறுகள். அதே போல இறுதியாக மேற்கே நோக்கி பாயக்கூடியது நர்மதே, தபதி. நர்மதை பார்க்கலாம், எங்க உருவாகுது பாருங்க, மத்திய பிரதேஷ். கடல் மட்டத்திலிருந்து 1057 மீட்டர் உயரமுடைய அமர்காண்ட் பீடபூமியிலிருந்து உருவாகுது. அதே போல தபதி மத்திய பிரதேஷ், பெட்டுல் கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்துல உருவாகுது. சரிங்களா? சரி, இந்த நர்மதையுடைய நீளம் 1312, தபதியுடைய நீளம் 824 கிலோமீட்டர். ஞாபகம். முகத்துவாரத்தை பாருங்க, முகத்துவாரம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கலிமுகத்தை நர்மதையும் தபதியும் எங்கெங்க, காம்பே வளைகுடையா, காம்பே வளைகுடா அரபிக்கடலை கலக்குது. இதனுடைய துணையாறுகள் பாருங்க, பர்ணா. எதோடைய துணையாறுகள்? நர்மதையுடைய துணையாறுகள் பர்ணா, ஹலூன், பஞ்சர், தூதி, கோலார், சர்க்கார், பாவார். அதே போல தபதியுடைய துணையாறுகள் வாதி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புர, பஞ்சரா, போர். இது எல்லாத்தையும் ஒரு அட்டவணை தொகுப்பா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அட்டவணையை எடுத்துட்டு அடிக்கடி நீங்க பார்க்க என்ன ஆகும், ஈஸியா ஞாபகத்துல வரும். இதுல நிறைய கேள்விகள் கேட்டாலும் ஈஸியா நம்ம இன்டர்பிரட் பண்ணி ஆன்சர் கொடுக்குற அளவுக்கு நம்ம தயாராகலாம். இந்த அட்டவணை தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் அடுத்த என்ன வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளை பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பாய்.